இந்த நடப்பாண்டு ஐபிஎல் சீசன்ல கூட மும்பை இந்தியன்ஸ் அணி மோசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தின நிலைமையில ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட இருக்காரு அப்படின்னும் குறிப்பா டீம்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க இல்ல ட்ரேட் பண்ணப்படுவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. கடந்த ஆண்டு ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அணி குவாலிஃபயர் 2 வர போனாங்க அப்படின்னாலும் கூட மும்பை இந்தியன்ஸ் அணியோட தரத்திற்கு கோப்பை வெல்லாவிட்டா குவாலிஃபயர் 2 வர போயும் கூட பிரயோஜனம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த 6 ஆண்டுகளா கோப்பை வெல்லாம இருக்காங்க அப்படின்னு போது குவாலிஃபயர் 2 வர போனாங்க, ஃபைனல் போட்டி வர போனாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பேச்சுக்கே இடமில்ல. குறிப்பா குவாலிஃபயர் 2 வர போனாலும் கூட கடந்த 3 ஐபிஎல் சீசனாக ஹர்திக் பாண்டியாவோட தலைமையில மும்பை இந்தியன்ஸ் அணியானது ஒற்றுமையோட விளையாடின திருப்தியை உணர முடியல. எனவே டீம்ல இருக்க யார் மேல வேணாலும் தப்பு இருக்கட்டும், ஆனா ஹர்திக் பாண்டியா தான் பிரச்சனை அப்படின்னு முடிவு பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த நடப்பாண்டு டிசம்பர் மாதம் ஐபிஎல் மினி ஏலத்துக்கு முன்பதாக ஹர்திக் பாண்டியாவை ஸ்குவாட்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்ல ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா மும்பை அணி ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணுனா சிஎஸ்கே அணி பாண்டியாவை தங்கள் பக்கம் இழுப்பாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க. இதுக்கேத்த மாதிரி பாண்டியா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில 7-7 அப்படின்ற நேரத்தை குறிப்பிட்டு இருந்தாரு. இதனால பாண்டியா சிஎஸ்கே அணிக்கு வரப்போறாரு அப்படின்றத மறைமுகமா சொல்றாரு அப்படின்னு ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதன்படி ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே அணியில வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா தலைமையில மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பை வெல்ல காரணமா இருந்தது. குஜராத் அணியில கேப்டனா இருந்து கோப்பை வெல்ல வச்சது. அதாவது இப்படி கோப்பைகளை வென்ற ஒரு சாம்பியன் பிளேயரா இருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா ஒரு சாம்பியன் டீமுக்கு தான் வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதன்படி சிஎஸ்கே டீமுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனா ட்ரேட் மூலமா தான் வாங்க முடியும் அப்படின்னு போது அதை கேஷ் டீலா முடிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா பிளேயருக்கு பிளேயர் அப்படின்ற முறையோடு வாங்கினா துபை மற்றும் ஆயுஷ் மத்ரேவை கொடுத்துவிட்டு ஹர்திக் பாண்டியாவை வாங்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தானது சொல்லப்பட்டு வந்த நிலைமையில இப்படி ஒரு முடிவை முட்டாள் கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 3 ஆண்டுகளா தடுமாறி வரக்கூடிய சிஎஸ்கே அணி உருப்படியா பண்ண ஒரே ஒரு விஷயம்னா அது ஆயுஷ் மத்ரேவை ஸ்குவாட்ல எடுத்ததுதான். குறிப்பா ஆயுஷ் மத்ரேவுக்கு வெறும் 18 வயது தான் அப்படின்னு போது அவர் இன்னும் சிஎஸ்கே அணியில ரொம்ப காலம் பயணிக்கக்கூடிய பிளேயரா இருப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. எனவே இப்படிப்பட்ட ஒரு பிளேயரை கொடுத்து தான் சிஎஸ்கே அணி ஹர்திக் பாண்டியாவை வாங்கணும்னா அப்படி ஒரு ட்ரேட் ஆனது சிஎஸ்கே அணிக்கு தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை துபாய்வை கொடுத்து விட்டு வாங்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா அந்த முடிவிற்கும் கூட சிஎஸ்கே அணி போவது கடினம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஆயுஷ் மத்ரே துபாய் போன்ற பிளேயர்கள் வந்து பேட்டிங் வரிசையில அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரோல்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காங்க. அதன்படி துபாய் வந்து மிடில் ஓவர்கள்ல ஸ்பின் பவுலிங் அட்டாக் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. ஆனா அந்த நடப்பு சீசன் அவருக்கு சரியா போகல அப்படின்னா அவரை கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாவை வாங்கினாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா எந்த இடத்துல விளையாடுவாரு, இப்ப இருக்க ஃபார்முக்கு எப்படி விளையாடுவாரு அப்படின்றது கேள்வியா தான் இருக்கு. எனவே பாண்டியாவை கேஷ் டீலா முடிப்பது தான் சிஎஸ்கேவுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.